இன்னைக்கு சமையல் வேலை கொஞ்சம் கம்மி தான். பழைய சாதம் இருக்கு. அது கூட எங்க அம்மா ஒரு கருவாடு ஃப்ரை பண்ணுவாங்களா, அது செஞ்சு சாப்பிடணும்னு டெம்ப்ட் ஆயிருச்சு. ஊர்ல இருந்து வரும்போது இந்த நெய் மீன் கருவாடு வாங்கி குடுத்து விட்டுருந்தாங்க. இதுல தான் எங்க அம்மா அடிக்கடி செய்வாங்க. அதுல நானும் செஞ்சு பார்த்துடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். முதல் தடவையா செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு பழைய சாதமும் கருவாடு ஃப்ரையும், லோகிக்கு சைட்ல அந்த பருப்பு சாதம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த மெத்தட்ல செய்யறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கான செய்முறையெல்லாம் கிளியரா எங்க அம்மாட்ட கேட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மெயின் அந்த 3 பொருள் இருந்தாலே போதும். கருவாடு, நிறைய சின்ன வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா. இது ரெண்டையும் கட் பண்ணிட்டு கருவாடை நல்லா வாஷ் பண்ணிட்டு எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை ஃப்ரை பண்றேன்னு குழம்பு பாத்திரத்துல ஃப்ரை பண்ணிருந்தா கூட வேலை கம்மியா இருக்கும் போல. ஃப்ரையிங் பேன்ல தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து எண்ணெய் வெளியில தெரிச்சதான் மிச்சம். ஃபுல் ஸ்டவ் கவுண்டர் டாப்ல ரொம்ப மோசமாயிருச்சு. அதுலயும் ஃபுல்லா அந்த கருவாடு ஸ்மெல் தான். இனி உட்காந்து மாங்குன்னு கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கும். குக்கிங் வேலை கம்மியா இருக்குன்னு நினைச்சா கிளீனிங் வேலை அதிகமாயிருச்சு. எப்படித்தானோ தெரியல. சரி ஓகே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தெம்பா சாப்பிட்டுட்டு வேலையை செய்யலாம். இந்த கருவாடு ஒரு சைடு ரெடி பண்ணிட்டு லோகிக்கும் அந்த சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தட்ல யாரெல்லாம் கருவாடு ஃப்ரை செய்வீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ரெடி பண்ணி சூப்பரா லஞ்ச் சாப்பிட்டாச்சு. பாய்.